வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபுச்செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. நினைந்தவர் புலம்பல் அதிகாரம் பார்த்துருக்கோம். கடைசி பாடலில் சினைப்பது போல கெடும் அப்படின்னு தும்மல் தலைவிக்கு வருவது போல இருக்கிறது, ஆனால் வரமாட்டேங்குது. மிக மிக மெல்லிய தும்மல் தான் அது வந்ததுன்னா தலைவன் நினைத்து காத்திருப்பான்னு அவளுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கும். ஆனால் அப்படி வர வேண்டிய தும்மல் வராமல் போனதுனால இவ்வளவு மெல்லியதாகவும் அவன் என்ன நினைக்கிறான். தும்மல் வராமலும் போகலை, முழுசாக வரவும் இல்லை. அப்போது அவன் என்னை குறித்த அவனுடைய நினைப்பு இவ்வளவு சின்னதாகவா இருக்குது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் நிறுத்தினான் இல்லையா. அந்த ஆச்சரியத்தோட தொடர்ச்சியை அடுத்த குறளில் சொல்கிறார். யாமும் உளேங்கொல் அவர் நெஞ்சத்து, யாமும் உளேங்கொல் அவர் நெஞ்சத்து, என் நெஞ்சத்து ஓவோ உளரே அவர். யாமும் உளேங்கொல் அவர் நெஞ்சத்து, என் நெஞ்சத்து ஓவோ உளரே அவர். இந்த மாதிரி தும்மலை வச்சு அவருக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர, அவருடைய நெஞ்சத்தில் நான் இருக்கிறேனா. யாமும் உளேங்கொல் அவர் நெஞ்சத்து. உளேங்கொல் அப்படின்னா கொல் விகுதி ஆச்சரிய கொதி இல்லையா. அவர் நெஞ்சத்தில் நான் எங்கேயாவது ஒரு கார்னரில் எனக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கானா இவன். ஆனால் என் நெஞ்சத்து ஓ ஓ உளரே அவர். ஓங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய குறிப்பு. என் நெஞ்சத்தில் ஒரு இடம் பாக்கி விடாமல் என் நெஞ்சம் முழுமையாக நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய அவன் என் நெஞ்சத்தில் இவ்வளவு இருக்கும் பொழுது அவன் நெஞ்சத்தில் ஒரு துளி கூடவா நான் இல்லாமல் போயிட்டேன். அப்படி ஒரு துளி இருந்திருந்தால் கூட இந்த தும்மல் வந்திருக்கும் அல்லவா. அந்த தும்மல் குரலுடைய கண்டினியூ குரலாக தான் இந்த குரலை பார்க்கணும். முதல் குரலை பார்க்கலாம். யாமும் உளேங்கொல் அவர் நெஞ்சத்து. ஏதாவது ஒரு துளி அளவாவது நான் அவனுடைய நெஞ்சில் இருக்கிறேனா. என் நெஞ்சத்து ஓ உளரே அவர். என் நெஞ்சத்தில் இத்தனை வியாபித்து, இந்த ஓ ஓ உளரேங்கிறது வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓ ஓ ஓ மிகப்பெரிய ஓ, அடுத்து குரில் ஓ, நெடில் ஓ குரில் ஓ, ரெண்டும் சேர்த்து ஒரு வார்த்தை. இது எப்படி ஒரு வார்த்தையா? வெறும் ஓசை தான் இருக்குது வார்த்தையா அப்படின்னா அது வியப்பை குறிக்கக்கூடிய குரல். ஒரு குரலில் மட்டும் இல்லை, 2 குரல்களில் வள்ளுவர் அதை பயன்படுத்தியிருக்கார். இன்னொரு காமத்துப்பால் குரல் தான் ஓவோ இனிதே எமக்கின்னோய் செய்தவர் தாம் இதற்பட்டதுன்னு ஒரு குரல் இருக்குது. அதாவது கண்களை தலைவி தன்னுடைய கண்களோடு சண்டை போடக்கூடிய குரல் அது. அதில் கண்ணு உனக்கு நல்லா வேணும், நீ எவ்வளவு என்னையை படுத்தியிருப்ப, ஓ இனிதே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா என்னையே நீ இந்த காதலில் மாட்டி விட்ட நீயும் போய் கஷ்டப்படுற இல்லையா, நீயும் அழுது கஷ்டப்படுற இல்லையா, அது நல்லது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணையே தன் கண் மேலேயே ஆச்சரியப்பட்டு தன் கண் மேலேயே வலிப்பு காட்டுகிற மாதிரியான குரல். அதுலேயும் ஓவோன்னு பயன்படுத்தியிருப்பார். அதே ஓவோ தான் இதுலேயும் பயன்படுத்துகிறார். யாமும் உளேங்கொல் அவர் நெஞ்சத்து, என் நெஞ்சத்து ஓவோ உளரே அவர். அந்த வியப்பு காட்டுவதுங்கிறது வியாபித்தல். அவர் தன்னுடைய ஒரு இடம் பாக்கி விடாமல் என்னுடைய நினைவுகள் பூரா இருக்கக்கூடியவன் அவனுடைய நெஞ்சத்தில் ஒரு துளி கூடவா இந்த காதல் இல்லாமல் போயிடுச்சு. அந்த நினைப்பு தரக்கூடிய புலம்பல் தான் இதில் கேப்சர் பண்ணுறார். தொடர்ந்து சிந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.